Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.10ல question number 6 வாங்க question குள்ள போலாம். In a triangle ABC, if A equal to 18 cm, B equal to 24 cm and C which is equal to 30 cm, then show that its area is 216 square centimeter ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா given எடுத்து எழுதிக்கலாம். ஸோ given பார்த்தீங்க அப்படின்னா A which is equal to 18 cm, B which is equal to 24 cm and C which is equal to 30 cm. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த சைட்ஸை நம்ம பார்க்கும் போதே தெரியுது இந்த சைட்ஸ் வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு. ரெண்டு விதமாக இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா half A into B அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு வந்து 216ன்ற ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹெரான்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட ஹெரான்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணணும். வேர் எஸ் இஸ் ஈக்குவல் டு செமி பெரிமீட்டர். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னும் போது விச் கிவ்ஸ் யூ த வேல்யூ ஃபார் 18 ப்ளஸ் 24 ப்ளஸ் 30 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 plus 24 வந்து உங்களுக்கு 64 plus 18 வந்து 72. ஸோ 72 divided by 2ன்னு பார்த்தீங்கன்னா 72 36 ஆகிடும். ஏன்னா 2 1 times உங்களுக்கு 72 வந்து பார்த்தீங்கன்னா 36 times 2 which is equal to 36. இப்போ வந்து நான் எஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ டெல் which is equal to root of எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம 36ன்னு எழுதிக்கலாம். ஸோ 36 minus 18 36 minus 24 and 36 minus 13 வந்துரும். ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா which is equal to root of 36 அப்படியே தான் இருக்கும். ஸோ 36 minus 18 பார்த்தீங்கன்னா 18 வரும். 36 minus 24 உங்களுக்கு 12. 36 minus 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிற மாதிரியே இருக்கிற நம்பர்ஸை போட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 36 வந்து உங்களுக்கு ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம், அது அப்படியே எழுதிடுங்க. இன்டூ 18 பார்த்தீங்கன்னா 9 இன்டூ 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ 9 நீங்கள் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம், அப்போ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி 12 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 இன்டூ 2ன்னு எழுதிக்கலாம். இன்னொரு 6 இருக்கிறதுனால ஈஸி. ஸோ 6 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ரூட்லேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா 36 ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6, 9 ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3. ஸோ இங்கே 2 2 இருக்குது. ஸோ இந்த 2 2லேருந்து ஒரு 2 எடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ இன்டூ 2 2 6 இருக்குது, ஒரு 6 எடுப்போம். அப்போ இன்டூ 6. அப்போ 6 3s are 18, 18 2s are பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36, 36 இன்டூ 6 பார்த்தீங்க அப்படின்னா 216 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ 216 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. Two soldiers A and B are in the different underground bunkers on a straight road. Spot an interior at the top of the hill. The angle of elevation of the interior from A and B to the ground level is in the eastern direction. So 30 degree and 45 degree respectively. If A and B stand 5 km apart, find the distance of the intruder from B. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஏ இருக்காங்க, ஸோ இந்த இடத்துல வந்து பி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாருங்கள் ஈஸ்டர்ன் சைடில், அதாவது ஒரு இதில் ஒரு ஸ்பாட் அண்ட் இன்டீரியர் அட் த டாப் ஆஃப் த ஹில். அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் ஒரு ஹில்லில் இருக்கிற ஒரு இன்டீரியரை அவங்க ஸ்பாட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் டைரக்ஷன் அப்படின்னும் போது நமக்கு இந்த சைடு தான் உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் வரும் இல்லையா. ஸோ இந்த ஈஸ்டர்னும் போது இந்த இடத்துல அந்த இன்டீரியர் இருக்காங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவங்கள வந்து ஏவும் பார்க்குறாங்க, பியும் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஸோ பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க 40 டிகிரி ஆங்கிளில் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இன்டீரியரை வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் மிச்ச ஆங்கிள்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே 45 அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 180 மைனஸ் 45ன்னு இருக்குமா. அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சம் ஆஃப் த 3 angles ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு 180 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று வந்து 30, ஒன்று வந்து 135 போது அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 30 + 135 ப்ளஸ் இந்த உங்களுக்கு இங்கே ஆங்கிள் நேம் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
இந்த சி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்மால் சின்னு மார்க் பண்ணுவீங்க. ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்மால் ஏ, பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்மால் பி. ஸோ அப்போ இப்போ பாருங்கள், இப்போ ஆங்கிள் சி வேணும், அதாவது ஆங்கிள் இந்த மேலே இருக்கிற டாப் ஆங்கிள் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சி என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போ 30 + 135 + சி விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 180 இல்லையா? அப்போ 30 + 135 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 165 கிடைக்கும். ஸோ 165 + c = 180. அப்போ c which is equal to 180 minus 165 வரும். அப்போ c which is equal to 15 degree. ஸோ அப்போ சியோட இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 degree. இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இதுக்கு நம்ம இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லா ஆஃப் சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லா ஆஃப் சைன் வந்து டேரெக்டாக சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபார்முலாவை எழுதி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவை எழுதிக்கலாம். a by sin a which is equal to b by sin b which is equal to c by sin c which is equal to 2r. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ட்ரூடர் ஃப்ரம் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிக்கும் சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க வேண்டியது வருது, இங்கே இருக்கிற ஏவோட ஸ்மால் ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க வேண்டியது வருது இல்லையா? அப்போது நம்ம ஏ பை சைன் ஏவையும் சி பை சைன் சியையும் மட்டும்தான் எடுத்து இதுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏவும் பியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைன் ஏ பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, ஸோ சைன் 30 டிகிரின்னு போட்டுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்மால் சீன் எடுத்திருக்கோம். அப்போ அது 5 டிவைடட் பை சைன் சி பார்த்தீங்கன்னா சைன் 15 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் சைன் 15 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 5 பை sin 13 வரும். அதாவது 5 sin 13 வரணும். ஸோ 5 sin 30 டிகிரி, sin 30க்கான வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். sin 30 பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1/2. ஸோ எக்ஸ் sin 15 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1/2. அப்போ வந்து உங்களுக்கு 5/2ன்னு வந்துடும். ஓகேவா? சைன் 15ஓடைய இது நான் ஆல்ரெடி உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சைன் 15ஓட இது பார்த்தீங்க அப்படின்னா √3 - 1 டிவைடட் பை 2√2ன்னு போடணும். ஸோ அதை தெரியல மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சைன் 15 இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ சைன் 15 டிகிரியை நம்ம சைன் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பி மாதிரி ஆயிடுச்சா இது? அதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். அப்போது சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சைன் 45 பார்த்தீங்கன்னா 1/√2. அதே மாதிரி காஸ் 30 பார்த்தீங்க அப்படின்னா √3/2ன்னு வரும். மைனஸ் காஸ் 45 பார்த்தீங்கன்னா 1/√2. அதே மாதிரி சைன் 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2ன்னு வரும். இப்போ நம்ம இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு √3 டிவைடட் பை 2√2 மைனஸ் 1/2√2ன்னு வரும். which is equal to √3 minus 1 divided by 2√2. ஸோ இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி தான் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சைன் 15ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இன்டூ √3 minus 1 divided by 2√2. இதுதான் நம்மளோட sin 15ஓட வேல்யூ which is equal to 5/2. எக்ஸ் மட்டும்தான் தேவை, மற்றது எல்லாத்தையும் நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா which is equal to ஆல்ரெடி அங்கே 5/2 இருக்குது இன்டூ இது அப்படியே ரிவர்ஸில் ஆகிடும். ஸோ 2√2 டிவைடட் பை √3 minus 1ன்னு ஆகிடும். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2வும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா which is equal to 5√2 டிவைடட் பை √3 minus 1 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.